வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நிழல்கள். தமிழ் கிரைம் மற்றும் ஹாரர் கதைகளுக்காகவே தொடங்கப்பட்டுள்ள புதிய தளம் இது. உங்களை தூங்க விடாமல் செய்யும் பல மர்மக் கதைகளை இனி நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். நமது சேனலுக்கு இதுவே முதல் வீடியோ என்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை கொடுங்கள். சரி, இப்போது நமது முதல் கதையின் உள்ளே செல்லலாம். கதவை மூடிக்கொள்ளுங்கள். விளக்குகளை அணைத்துக் கொள்ளுங்கள். காலம் காட்டும் கண்ணாடி. நீங்கள் தனியாக ஒரு பழைய பங்களாவில் இருக்கிறீர்கள். நள்ளிரவு நேரம். உங்கள் முகத்தை பார்க்க கண்ணாடி முன் நிற்கிறீர்கள். ஆனால் கண்ணாடியில் உங்கள் முகம் தெரியவில்லை. அதற்கு பதிலாக நேற்று அதே அறையில் நடந்த ஒரு கொடூரமான கொலை உங்கள் கண்முன் நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது கற்பனை அல்ல, மேகமலை எஸ்டேட்டில் நடந்த ஒரு நடுங்க வைக்கும் மர்மம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முடிவு உங்களை உறைய வைக்கும். அத்தியாயம் 1. கைவிடப்பட்ட பங்களா. கார்த்திகா சென்னையில் வேலை பார்க்கும் ஒரு சாதாரண பெண். தன் தாத்தாவுக்கு சொந்தமான மேகமலையில் உள்ள பழைய எஸ்டேட்டை விற்றுவிட முடிவு செய்கிறாள். பல வருடங்களாக பூட்டி கிடந்த அந்த பங்களாவை சுத்தம் செய்ய உள்ளூர் காவலாளியான முத்து என்பவனை ஏற்பாடு செய்திருந்தாள். அந்த பங்களாவை அடைந்தபோது மணி இரவு 8. விடாத மழை, மின்சாரம் இல்லை. காவலாளி முத்து அவரிடம் ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்துவிட்டு, அம்மா, நான் வெளியில இருக்கிற ரூம்ல தூங்குறேன், எதனா கூப்பிடுங்க. ஆனா மாடியில இருக்கிற கடைசி அறைக்கு மட்டும் போகாதீங்க, அது ரொம்ப வருஷமா துறக்கப்படல என்று சொல்லிவிட்டு செல்கிறான். ஆனால் மனித மனதிற்கு எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறோமோ அதை செய்யும் ஆர்வம் அதிகம் அல்லவா? அத்தியாயம் 2. பழமையான கண்ணாடி. நள்ளிரவு 12 மணி. தூக்கம் வராத கார்த்திகா மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு மாடிக்கு செல்கிறான். அந்த கடைசி அறையின் கதவை மெதுவாக திறக்கிறான். உள்ளே எங்கும் தூசி. அறையின் நடுவில் ஒரு பெரிய, மிக பழமையான கண்ணாடி துணியால் மூடி வைக்கப்பட்டுள்ளது. மெதுவாக அந்த துணியை விலக்குகிறார் கார்த்திகா. கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்க முற்படுகிறான். ஆனால் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அத்தியாயம் 3. இருண்ட ரகசியம். கண்ணாடியில் கார்த்திகாவின் உருவம் தெரியவில்லை. அவளது கையில் இருக்கும் மெழுகுவர்த்தியும் தெரியவில்லை. அதற்கு பதிலாக அந்த கண்ணாடி அறையை மிகவும் வெளிச்சமாக காட்டுகிறது. பகல் நேரத்தில் அந்த அறை எப்படி இருக்குமோ அப்படி தெரிகிறது. கார்த்திகாவுக்கு புரிந்துவிட்டது. அந்த கண்ணாடி தற்போதைய நேரத்தை காட்டவில்லை. அது சரியாக 24 மணி நேரத்திற்கு முன்பு, அதாவது நேற்று அதே நேரத்தில் அந்த அறையில் என்ன நடந்ததோ அதை காட்டிக் கொண்டிருக்கிறது. பயத்தில் உறைந்து போன கார்த்திகா கண்ணாடியையே உற்று பார்க்கிறாள். கண்ணாடியின் உள்ளே அறையின் கதவு திறக்கிறது. உள்ளே வருவது காவலாளி முத்து. அவனுடன் வேறு ஒரு அறிமுகமில்லாத நபரும் வருகிறான். இருவருக்கும் இடையே கண்ணாடியில் வாக்குவாதம் நடப்பது கார்த்திகாவுக்கு தெரிகிறது. சத்தம் கேட்கவில்லை, ஆனால் காட்சிகள் தெளிவாக தெரிகின்றன. வாக்குவாதம் முற்றியதில் முத்து ஒரு இரும்பு கம்பியால் அந்த நபரின் தலையில் ஓங்கி அடிக்கிறான். அந்த நபர் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுகிறார். கார்த்திகா தன் வாயை மூடிக்கொண்டு கண்ணீருடன் இதை வேடிக்கை பார்க்கிறாள். கொலையை செய்த முத்து அந்த அறையில் இருக்கும் ஒரு பெரிய மர பீரோவை நகர்த்துகிறான். அதற்கு பின்னால் ஒரு ரகசிய சுவர் இருப்பதை கார்த்திகா காண்கிறாள். அந்த உடலை அதற்குள் மறைத்து வைத்துவிட்டு மீண்டும் பீரோவை மூடுகிறான் முத்து. அத்தியாயம் 4. நிகழ்கால ஆபத்து. நேற்று நடந்த கொலையை தெரிந்து கொண்ட கார்த்திகா உடனடியாக அங்கிருந்து தப்ப நினைக்கிறாள். ஆனால் அப்போதுதான் அவளுக்கு கேட்கிறது, அந்த மரப்படிகளில் யாரோ ஏறி வரும் சத்தம். அது முத்துதான். தான்
மறைத்து வைத்த உடலை செக் செய்ய அவன் நடுராத்திரியில் மேலே வந்து கொண்டிருக்கிறான். கார்த்திகாவுக்கு வேறு வழி தெரியவில்லை. அத்தியாயம் 5. ரகசிய மறைவிடம். கண்ணாடியில் பார்த்ததை வைத்து வேகமாக அந்த பீரோவை நகர்த்துகிறான். ரகசிய சுவருக்குள் நுழைகிறான். அழுகிய பிணத்தின் வாடைய அவளை தாக்குகிறது. மூச்சை அடக்கிக் கொண்டு இருட்டிற்குள் மறைகிறாள். அறைக்குள் நுழைந்த முத்து பீரோ நகர்த்தப்பட்டிருப்பதையும் துணி விலக்கப்பட்ட கண்ணாடியையும் பார்த்து கார்த்திகா உண்மையை அறிந்து கொண்டாள் என்பதை புரிந்து கொள்கிறான். கார்த்திகா அந்த ரகசிய பாதை வழியாக வீட்டின் பின்புறம் சென்று மழையில் ஓடி தன் காரை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்திற்கு செல்கிறாள். அத்தியாயம் 6. திகில் முடிவும் விடைபெறுதலும். போலீசார் எஸ்டேட்டிற்கு வந்து முத்துவை கைது செய்கிறார்கள். அந்த சுவருக்குள் பல வருடங்களாக காணாமல் போன பலரின் உடல்கள் கிடைக்கிறது. ஆனால் போலீசார் அந்த கண்ணாடியை சோதனை செய்தபோது அது ஒரு சாதாரண கண்ணாடியாகவே இருந்தது. அதில் எந்த மாயமும் இல்லை. ஒருவேளை அந்த வீட்டில் அகால மரணமடைந்த ஆன்மாக்கள்தான் கார்த்திகாவுக்கு கண்ணாடியின் மூலம் உண்மையை காட்டினவா? அல்லது மரண பயத்தில் கார்த்திகாவின் மூளை உருவாக்கிய மாயையா? மர்மம் இன்னும் அந்த மேகமலை எஸ்டேட்டில் நீடிக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுபோல பல திகில் மற்றும் மர்ம கதைகளை கேட்க நமது நிழல்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பயங்கரமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.